இன்று பெரும்பாலான அதிமுக கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அந்தந்த பகுதியுடைய திமுகவினர் இதுவரைக்கும் அண்ணன் கே.பி. முனுசாமி இருக்கிறாரு. அவருடைய பகுதியில இருக்கிற திமுக அமைச்சர் காந்தியோ இல்ல திரு துரைமுருகன் அவர்களை பற்றியோ அவர்கள் செய்த ஊழலை பற்றியோ தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்த ஊழல்கள், அங்கே செய்யும் திரு காந்தி அவர்கள் செய்யும் அராஜகங்கள், திரு துரைமுருகன் அவர்கள் செய்யும் ஊழல்கள், அங்க வீட்டுல எவ்வளவு ரைட் நடந்துச்சு, இதை பத்தி ஒரு வார்த்தையா இது வரைக்கும் பேசிட்டு வரலாம். இதே மாதிரிதான் பெரும்பாலான அதிமுக தலைவர்கள் பாத்தீங்கன்னா மதுரையில பாத்தீங்கன்னா திரு மூர்த்தியோட அனுப்பும், சென்னையில் இருக்கவர் பாத்தீங்கன்னா திரு சேகர்பாபு கூட அனுப்பும். இதெல்லாம் அவர்கள் திமுகவினும் அங்க அந்த பகுதியில ஒரு செட்டிங்கோட இருக்கிறாங்க. அதான் யாரும் திமுகவை எங்களுடைய தலைவர் திமுகவை விமர்சித்தால் முதலாவதாக அதிமுகவுடைய தலைவர்கள் பதில் சொல்லுவது ஆச்சரியமாக இருக்குது. இது இப்பதான் வெட்ட வெளிச்சமாகுது. உள்ள இருக்கிற பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரியும் இவங்க எல்லாம் அங்கங்க திமுகவோடு ஒரு அரசியல் பங்காளிகளாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர்கள் முதல்ல அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவர் இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியாக திமுகவுடைய எதிர்ப்பை என்று அவர்கள் கைவிட்டார்களோ அன்றே மக்கள் அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை போய்விட்டது. அததான் இன்னைக்கு காட்டுது. எங்களுடைய தலைவர் சொன்னது திமுகவை பற்றி. இவர்கள் ஏன் வக்காலத்து போய் வாங்குறாங்கன்னு தெரியல. திமுக சார்பாக அவர்கள் மக்களிடம் இழந்த செல்வாக்கை மீட்க முயற்சியாவது செய்ய வேண்டும். இந்த அங்க போற வேலையெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்களையாவது கண்டித்து பேசணும். இது அங்க மட்டும் இல்ல, மதுரையா இருக்கட்டும், சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர் யாராவது ஒருத்தர் சேகர்பாபுவை பத்தி ஒரு வார்த்தை பேசணும். யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதே அங்க மதுரையில் எடுத்துக்காங்க, மூர்த்தியை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசிருக்காங்களா? பேச மாட்டாங்க. எல்லாரும் அங்கங்க ஒரு செட்டிங். போன தேர்தலே பார்த்திருப்பீங்க, சேப்பாக்கத்துல யாருக்கு கூட்டணி கொடுத்துருப்பாங்க, மூர்த்தி இருப்பாரு. அவர் மூர்த்தியோட தொகுதிக்கு கூட்டணி கொடுத்து அங்க ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்துவாங்க. இது எல்லாம் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள செட்டிங். இது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இது மாதிரியான ஒரு அதிமுகவா மாறி இருக்குது. அதனால்தான் அவர்கள் மக்களிடம் செல்வாக்கை இழந்து விட்டார்கள்.